இன்னைக்கு ரிவ்யூ ராஜால நான் பார்த்த படம் மாநகரம். அந்த படத்தோட டைரக்டர் லோகேஷ். அந்த படத்தோட கதை என்னடா அப்படின்னு கேட்டோம்னா, இந்த வானம் படம் பார்த்துருப்போம்ல, அதே மாதிரி தான். வானம் படத்தில் வந்து ஒரு 4, 5 கேரக்டர் இருப்பாங்க. ஆனால் வேற ஒரு ஊரில் இருப்பாங்க. கடைசியில் சிங்க் ஆகும். அதே மாதிரி இதில் வந்து சென்னை மாநகரம் அதுதான். அந்த சென்னையில் வந்து ஒரு 4, 5 பேரோட லைஃப், அந்த லைஃப் அப்படியே சுற்றி நடக்கிற ஒரு விஷயம் கடைசியில் அப்படியே சிங்க் ஆகி ஒரே இடத்துல மேட்ச் ஆகி நிற்கும். அதுதான் அந்த படத்தோட கதை. அது என்ன பிரச்சனைகளை இவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, கடைசியில் எப்படி சிங்க் ஆகுது, எந்த கனெக்ஷனில் வருதுன்னு தான் அந்த படத்தோட கதை. அந்த படத்தில் பார்த்தோன்னா வந்து சாய், சந்தீப், அப்புறம் வந்து ரெஜினா அந்த படத்தில் ஹீரோ நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சார்லி நடிச்சிருக்காரு, அப்புறம் ராம்தாஸ் நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து முக்கியமாக வந்து இந்த ஹீரோ ஹீரோயின்லாம் பிரித்து பார்க்கறதுக்கு அந்த வேலையே இருக்காது. ஏன்னா எல்லாமே கேரக்டர் மட்டும் தானே, அந்த வகையில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஒன்று தான் வந்து சந்தீப், இன்னொன்று சாய். இந்த 2 பேர் எப்படின்னா வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒருத்தர் வேலை போயிடுவார், இன்னொருத்தர் பார்த்தா வேலை தேடிட்டு இருப்பார், ஐடி கம்பெனியில் வேலை கிடைக்காது. இந்த மாதிரி போயிட்டு இருப்பாங்க. ரெஜினா வந்து சந்தீப்போட ஜோடியாக இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா வந்து சார்லியோட கதை போயிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் ராம்தாஸோட கதை போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி பலரோட கதை போயிட்டு இருக்கும். இந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ், இவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் இவர் மட்டும்தான் அப்படின்னா நம்ம ராம்தாஸ் தான், முண்டாஸ்பட்டியோட ராம்தாஸ். இந்த படத்தில் வந்து அவர் வர ஒரு சீன்ஸ் ஆகட்டும், கவுண்டர் ஆகட்டும், எந்த இடத்துலையும் மிஸ் ஆகல, ஒர்க் அவுட் ஆகாமல் சொல்லவே முடியாது. அவ்வளோ ஒரு ஆப்டாக அப்படி சீரியஸாக எடுக்கல. அவர் காமெடி பண்ணுறதுலாம் வந்து சான்ஸே இல்லை. சைலண்ட்டாக இருக்க தேட்டரு அது பாட்டு கொழுந்துட்டு எறிகிற மாதிரி சிரிச்சுன்னு இருக்கிறாங்க. அவர் படத்தில் பண்ணியிருந்தார் லாஸ்ட்டாக. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து அவர் சூப்பரான ஒரு திணி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் இந்த படத்தோட டைரக்டர் லோகேஷ். எப்படின்னா ஒரு படம் ஒரே ஒருத்தரை வச்சு சுற்றி படம் பண்ணோன்னா அதுவே வந்து ஒரு பெரிய கதையாக இருக்கும், பெரிய ட்விஸ்ட்லாம் இருக்கணும். ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு 4, 5 பேரோட கதை சொல்லணும், அது புரியுற மாதிரி சொல்லணும், அதையும் தாண்டி கடைசியில் சிங்க் பண்ணணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். அவங்க காரில் வரதாகட்டும், ஃபோன் பேசுறதாகட்டும், ஃபஸ்ட்டு அவருக்கு சிங்க் பண்ணணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் சிங்க் பண்ணுறதுல நிறையா வந்து மிஸ்பிஹேவ் ஆகிட்டே இருக்கும். பட் இந்த படத்தில் வந்து சிங்க் பண்ணது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்துக்கு அடுத்த ஒரு பெரிய ப்ளஸ்னால் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி தான். எப்படி சொல்கிறது, நம்ம சென்னையை வந்து அப்படி டாப் ஆங்கிள் காமிக்கிற ஒரு விஷயமாகட்டும், சில சீக்வன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய நைட் சீக்வன்ஸ் தான் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. செல்வகுமார் பண்ணியிருக்காரு, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அடுத்து அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்னா வந்து இந்த படத்தில் ஆர்டிஸ்ட் தான். அவங்க ரோல் கரெக்டாக, அது எந்த ஒரு நேர்த்தியாக இல்லாமல், எந்த ஒரு எப்படி சொல்கிறது, எந்த ஒரு கஷ்டமே இல்லாமல் அவ்வளோ ஒரு கரெக்டாக இதுக்கு ஆப்டாக பண்ணியிருக்காங்க. அடுத்த பார்த்தோம்னா அந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸ் என்னடா அப்படின்னு கேட்டோன்னு வைங்களேன். இப்போது இந்த மாதிரி பல ஸ்டோரிகள்லாம் கலந்து சொல்லும் போது லேக் அடிக்காமல் இருக்கணும், வாவ் ஃபேக்டர் இருக்கணும், ஒரு ஏதாவது ஒரு வாவ் எலிமெண்ட் இருக்கணும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அந்த லைஃப் சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா லைட்டாக அப்படியே ஸ்லோ அடிக்கிற மாதிரியே போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படி ஸ்லோ அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது சரி அப்படின்னு பார்த்துட்டோமா, செகண்ட் ஹாஃப் அப்படியே கொஞ்சம் அப்படி லேக் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. சொன்ன விஷயங்கள்லாம் கரெக்டாக இருந்தாலும், பெரிய ரிஸ்க் எடுத்தாலும் அதை கொஞ்சம் அப்படி அந்த லேக்லாம் இல்லாமல் கொஞ்சம் கிறிஸ்பாக சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை நான் போய் தியேட்டரில் பார்த்தேன். நீங்கள் பார்க்கணுன்னா தியேட்டரில் மட்டும்தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ கிளம்பிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா சைடில் லைக் இருக்கும் பண்ணிடுங்க, கீழே கமெண்ட் இருக்கும் பண்ணிடுங்க. முக்கியமாக எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.